தமிழ் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிஸ்தா செஞ்சுருக்கோம். பிஸ்தாவை பாருங்கள், பிஸ்தா இந்த மாதிரி நீட்டமாக அவிச்சு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி பட்டாணி பீன்ஸ் எல்லாம் போட்டு சோளமெல்லாம் போட்டு தாளித்து மசாலா போட்டு தாளித்து வச்சுருக்கோம். பிஸ்தா இன்றைக்கி சாப்பாடு, காலை சாப்பாடு. பாருங்கள், பச்சை பயிறு, முளைக்க வச்ச பச்சை பயிறு வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு பாதாம் கேரட்டும் வச்சுருக்கோம். பச்சை பட்டாணி முளைக்க வச்சு அவிச்சு வச்சுருக்கோம். பாக்கி இந்த பிஸ்தாவை முழுசாகவே நல்லா மசாலையில் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது பயிர். பாருங்கள், இப்போ எங்களுக்கு சாப்பாடு, காலை சாப்பாடு பாருங்கள், அருமையான சாப்பாடுப்பா. இது மாதிரிக்கு செஞ்சு சாப்பிட்றதே பெரிய விஷயந்தான். இது மாதிரிக்கு சாப்பாடு ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப சிம்பிள், செய்கிறது ரொம்ப சிம்பிள். பிஸ்தா செய்கிறது ரொம்ப நேரம் ஆயிடாது, செஞ்சிட்டோம். ஆனால் இந்த பயிர் இதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதுவே பெரிய விஷயம். இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்திங்கன்னா பார்க்கவே ஆசைப்படுவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பார்க்க ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கும். இது மாதிரிக்கு யாருக்குமே பார்த்தாலே இது மாதிரி சாப்பிட பிடிக்கும். இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது காலை சாப்பாடு ரொம்ப இந்த பிஸ்தா எடுபடாது. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டோம்னா காலை சாப்பாடு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அருமையான சாப்பாடு பாருங்கள். இந்த சாப்பாடை நம்ம இப்படியே வச்சு சாப்பிட போகிறோம். அருமையான சாப்பாடு. இது மாதிரிக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது ஒரு வேளைனாலும் இது மாதிரிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வர்ற நோயை கூட விரட்டி அடிச்சிடும். இந்த சாப்பாடை விரட்டி அடிச்சிடும். நோயை எதிர்க்கும் சக்தி உள்ள சாப்பாடு. கண்டிப்பாக நோயை எதிர்த்து வாழலாம். இது மாதிரி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. எல்லா மக்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். சாப்பாடை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த கேரட்டு, இதெல்லாம் பாதாம், இதெல்லாம் சேர்த்ததுனால நமக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால அழகாக நிறைய பாஸ்தா சாப்பிடாம குறைச்சி சாப்பிட்றோம். பாருங்கள், அருமையான சாப்பாடு. குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. அப்புறம் எல்லாருமே செஞ்சாலும் சுகர் உள்ளவங்களும் இது சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. சுகர் உள்ளவங்க பயப்படாமல் சாப்பிடலாம். சாப்பிட வேண்டிய பொருள் இது எல்லாமே. கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம். சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க.